வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட்டவடை ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்ம நேற்று வந்து நைட்டு தான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும், சாயந்தரமாக கிளம்பணும். ஸோ அங்கேருந்து நம்ம மூணார் ரீச் பண்ணிவிட்டு அப்படியே வட்டவடையில் வரும்போது வந்து ஒரு செக் போஸ்ட் வரும் ஃபஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம நிப்பாட்டி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபுல்லாக 8 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு அடர்ந்த காடு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்துப்போங்க. நீங்கள் வந்து ஒயில்ட் அனிமல்ஸ்லாம் நிறைய சைட் பண்ணுவீங்க, ஸ்பாட் பண்ணுவீங்க. அப்படி பார்த்தாலுமே அந்த இடத்துல வண்டியெல்லாம் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தில்லராக இருந்தது. நம்மளுடைய காரு ப்ளஸ் இன்னொன்று ஒரு 2 கார் வந்து அடிஷனாக அவங்க வந்திருந்தாங்க, டூரிஸ்ட் ஒருத்தவங்க சுசுக்கி வண்டியில். ஸோ அந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் பைசன் ஒன்று பார்த்துருந்தோம். உண்மையாலே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு பெரிய சைஸ் பைசன் நான் அதுதான் சொல்லிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு சவுண்ட் எதுவுமே போடல, விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அங்கேயே நின்றுட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலா பார்த்தோம். மிலா வந்து மான் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, சாம்பார் டியர் அந்த மாதிரி அந்த டியர் டைப்ஸ் வந்து மிலாங்கிறது ஒரு டைப்பு. அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மிலா. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வட்டவடா வந்து நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே ஜிவி ரெசிடென்சின்னு ஒரு ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரூமு. நீங்கள் வட்டவடா வந்தீங்கன்னா இந்த ரூமில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பால்கனியோட செட்டப், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் பாடுறதுக்கான மைக்கு எல்லாமே செட்டப் பண்ணி ரொம்பவே ஒய்ப் பண்ணுறதுக்கான ஒரு செம பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாமே முடிச்சுட்டு இப்போ காலையில் நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது இங்கே சீனரிஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஜிவி ரெசிடென்சி அந்த ஹோட்டல் காரங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, 2 ஜீப் நம்ம போகிறதுக்கு. ஸோ அந்த ஜீப்பில் வந்து இப்போ நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். அங்கே அந்த ஜீப்பில் போயிட்டு நம்ம ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். இன்னும் அப்புறமா 8 ஒரு விசிட்டிங் பிளேஸ் வந்து இருக்குன்றாங்க. ஒரு 8 ஸ்பாட்ஸ் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே நிறைய இடம் இருக்குன்றாங்க. ஸோ நம்ம அந்த ஜீப்பில் போய் அதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு லக் இருந்ததுன்னா காலையில் அனிமல்ஸ் மாட்டவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ப்ராபப்ளாக வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து காலையில் நம்மளுக்கு மாட்ட வாய்ப்பு இல்லை. 99% தான் வந்து வாய்ப்பு இல்லை, அந்த 1% தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்டு வந்து சாயந்தரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனிமல்ஸ் மாட்டலாம் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கு லக் இல்லை அனிமல்ஸ் மாட்டலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டவாடா வில்லேஜில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்ம போய்கிட்டு இருக்கோம் அவங்களோட ஜீப்பில், அந்த அங்கிள் அரேஞ்ச் பண்ண ஜீப்பில். ஸோ நம்ம எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டவாடா ஹனி ஃபார்ம் நோக்கி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே போகும்போது இந்த ஜீப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடச்சிது. ஜீப்பில் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஓட்டுறாங்களே இந்த அங்கிள், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி ரெசிடென்சியோட மேனேஜரு. ஸோ இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போனாங்க, அதுக்கு தனியாக காஸ்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டவாடா வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை கிராமம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அமேசிங்காக இருக்குது.
அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஜீப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டவாடா ஹனி மியூசியம் வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டவாடா ஹனி மியூசியம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹனியில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஹனி வந்து வாங்கிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு எய்த்தாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது, நம்ம அதையும் வீடியோவில் காமிப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டவாடா ஹனி மியூசியம் பாருங்கள். நீங்கள் வட்டவாடா வந்து ஹனி வாங்கணும்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி ஹனி வாங்கிட்டு போங்க. ரொம்ப குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உண்மையாலே வந்து ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸில் பண்ணி ரொம்ப சூப்பரான சீப்பான ரேட்டில் தராங்க. ஸோ நம்ம உள்ளே போய் எல்லாமே கவர் பண்ணிட்டு வருவோம். ஸோ பாருங்கள், இது ஒரு ஹனி கோம்பு நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹனி கோம்பு நம்ம பீ ஹைவ்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பீ ஹைவ்ல 3 டைப்ஸ் பீஸ் இருக்கும். மேல் பீஸ் இருக்கும், ஃபீமேல் பீஸ் இருக்கும், அண்ட் இம்போர்ட்டன்ட் குவீன் இருக்கும். இந்த மேல் பீஸ்னா ரொம்ப லேசி கைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இவங்களோட மெயினான வேலை என்னன்னா இந்த ஃபீமேல் பீஸ் கொண்டு வர ஹனி போலன் அதெல்லாம் சாப்பிட்டு இந்த ராணியோட சேர்ந்து மேட் பண்ணுறதோட செத்தும் போயிடுவாங்க மேல் பீஸ். ஃபீமேல் பீஸ்னா ஒர்க்கர் பீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பீ ஹைவ்ல எல்லா வேலையும் பார்க்குறது இவங்க தான். இந்த ஹைவ் உண்டாக்குறது, ஹைவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ராணியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஹனி கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் இந்த ராணியை உருவாக்குறதெல்லாம் இந்த ஃபீமேல் பீஸோட வேலை. இவங்க எப்படி இந்த ராணியை உருவாக்குறாங்கன்னா இந்த ஃபீமேல் பீஸிலே டேஸ் கம்மியான பீஸ் இருக்குது, 6 to 15 டேஸ் இருக்கிற பீஸ். அவங்களோட தலையில் இருக்கிற இந்த 2 ஆன்டினாஸ், இது ரெண்டும் அவங்களோட கிளான்ஸ். அந்த கிளான்ஸ்ல இருந்து 2 சிரம் வரும். அந்த சிரத்துக்கு பேர் ராயல் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ராயல் ஜெல்ல அவங்க இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு செல் செலக்ட் பண்ணி அதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த செல்லில் ஒரு தேனீவியோட முட்டை பொறிச்சு ஒரு வார்ம் இருக்கும். அந்த வார்ம் அந்த ராயல் ஜெல்லு ஃபீட் பண்ணி ஒரு லார்வா ஸ்டேஜ் வந்து அப்புறம் அது ஒரு பியூபா ஸ்டேஜ்க்கு மாறி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சமாதி ஸ்டேஜில் கிடந்து ஹனி போலன் தண்ணி அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 16 டேஸ்க்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கான குவீனா வெளியே வந்துடும். இப்படி உண்டாய் வர அந்த குவீன் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு 2000 எக் ப்ரொடியூஸ் பண்ண கப்பாசிட்டி இந்த குவீனுக்கு இருக்கும். அந்த கப்பாசிட்டி இதுக்கு இல்லைன்னு இந்த ஃபீமேல் பீஸ்க்கு தோணுச்சுன்னா இந்த ஃபீமேல் பீஸை இந்த குவீனை கொண்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ராயல் ஜெல்லு ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு புது குவீனை மேக் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஹைவில் எப்போ நடக்கிற ப்ராசஸ். ஸோ இங்கே உள்ளவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹனி ஃபார்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த ஹனி உருவாகுது, அந்த ஹனி அந்த பீஸோடைய டைப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் வந்து அந்த பீஸ்லாம் வந்து எப்படி ஹனியை சேகரிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நம்மளுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இயற்கையோடைய அந்த கடவுளுடைய படைப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உண்மையிலே சொல்கிறேன், பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து கற்றுக்கிற ஒரு புது லெசனாக இருக்கும். நம்ம இந்த பீஸை பற்றி ஹனியை பற்றி உண்மையிலே வந்து இது ஒரு புது லெசனாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஸ்டடீஸ்க்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது ஒரு புது லெசனாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்தே சொல்லியிருக்கோம் ஆப்போசிட்டாக ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பற்றி இந்த அண்ணன்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பற்றி சொல்லுங்கள். என் பேர் வணக்கம், என் பேர் சிவசங்கர். நான் ஒரு 7 வருஷமாக ஸ்ட்ராபெரி தோட்டம் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக ஈல்டு கிடைக்கிது நமக்கு. இது வந்து சீசன் பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்டிங். டிசம்பர்லேருந்து உங்களுக்கு மே வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆகிடும். ஜூன் ஆகும்போது நமக்கு வந்து மழை பெய்யும் போது ஆஃப் சீசன் ஆகிடும். ஆஃப் சீசன் ஆகும்போது நமக்கு பழங்களோட எண்ணிக்கை வந்து நமக்கு ரொம்ப குறையும். ஒரு 50 கிலோ கிடைக்கிற இடத்துல 20 கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ அது கிடைக்கிறதுனால நாங்கள் அத்தியாவசியம் நாங்கள் பழங்களாகவும் கொடுப்போம், அதில் ஜாமு நம்ம ஜூஸ் இந்த மாதிரி போட்டு நாங்கள் வர கஸ்டமருக்கு பண்ணி கொடுப்போம். அதனால் ஒரு பிளான்ட் பண்ணும்போது ஒரு செடியிலேருந்து ஒரு 1.5 கிலோ டு 2 கிலோ ஒரு சீசன் நமக்கு. இந்த வட்டவாடல வந்து ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இருக்குது, நான் இதை தவிர்த்து நிறைய பிளான்ட். ஸ்ட்ராபெரி வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 வருஷமாக தான் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து காய்கறி தான், பச்சைக்கறி காய்கறி அது உருளைக்கிழங்கு பீன்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்ட்ராபெரி, ஃபேஷன் ஃப்ரூட்டு, பிச்சீஸு, ப்ளம்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கும். மரத்தக்காளி அந்த மாதிரி கிடைக்கும். எப்பயும் ஃபார்மிங் பண்ணுறது மட்டும் ஸ்ட்ராபெரி தான். ஃபார்மிங்காக விசிட் பண்ணுறது ஸ்ட்ராபெரி ஃபார்ம் மட்டும் பட்டவல்ல ரொம்பவே ஃபேமஸ். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜீப்பில் வந்து அடுத்து வந்து ஒரு செம்மையான ஃபால்ஸுக்கு ஒன்று கூட்டு போனாங்க. அது வந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி நம்ம ட்ரெக்கிங் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி உண்மையிலே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிப்ஸாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட மெயின் வீடியோ வந்து நம்மளுக்கு அடுத்த பாட்டில் வரும். ஸோ மறக்காமல் அதையுமே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்கள் இந்த இடமே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ரோடு வந்து ஆஃப் ரோட் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.